1 திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், 2 திரு கிறிஸ்டோபர் மாணிக்கம், 3 திரு எல்.கே. சுதீஷ், 4 திரு மு. தம்பிதுரை, 5 திரு திருச்சி சிவா, 6 டாக்டர் அன்புமணி ராமதாஸ். இத்தேர்தலில் நிரப்பப்பட வேண்டிய 6 காலியிடங்களின் எண்ணிக்கையும் சட்டப்படி செல்லத்தக்கதாக ஏற்றுக்கொள்ளப்பெற்ற வேட்புமனுக்களின் எண்ணிக்கையும் சமமாக உள்ளதால் 1951 ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு 53 உட்பிரிவு 2 படியும் 1961 ஆண்டு தேர்தல் நடத்துவது குறித்த விதிகளில் விதி 11 துணை விதி 1 படியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு திருச்சி சிவா அவர்களும் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களும் இந்திய தேசிய காங்கிரஸை சார்ந்த திரு கிறிஸ்டோபர் மாணிக்கம் அவர்களும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்ந்த திரு எல்.கே. சுதீஷ் அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு மு. தம்பிதுரை அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் போட்டியின்றி முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்று அறிவிக்கிறேன். எலெக்ஷன் கமிஷனுக்கு நாங்கள் இங்கே சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸருக்கு அனுப்பிச்சிட்டோம். நாங்கள் இப்போ 3 o'clock வரைக்கும் we have to wait for the reply. வராத பட்சத்தில் நாங்கள் அறிவிக்கிறோம். முக்கிய செய்தி: மாநிலங்களவை தேர்தலுக்கான 6 வேட்பாளர்களும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. திமுக, அதிமுக உள்ளிட்ட 6 வேட்பாளர்களின் மனுக்களும் ஏற்கப்பட்டிருக்கிறது. 6 வேட்பாளர்களும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். மாநிலங்களவை தேர்தலுக்கான திமுக, அதிமுக வேட்பாளர்கள் உள்ளிட்ட 6 பேரின் மனுக்களும் ஏற்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவை தேர்தலுக்கான தமிழகத்தில் உள்ள 6 இடங்களை நிரப்புவதற்கான வேட்பு மனுக்கள், வேட்பாளர்கள் தேர்வு கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது 6 வேட்பாளர்களின் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டு போட்டியின்றி 6 பேரும் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மாநிலங்களவை தேர்தலுக்கான திமுக, அதிமுக வேட்பாளர்கள் உள்ளிட்ட 6 பேரின் மனுக்களும் ஏற்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். எல்.கே. சுதீஷ், அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட 6 வேட்பாளர்களின் மனுக்களும் ஏற்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் தம்பிதுரை, மாநிலங்களவை தேர்தலில் போட்டியின்றி 6 வேட்பாளர்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். திமுக, அதிமுக கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள், கூட்டணி வேட்பாளர்கள் பங்கேற்ற நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் தற்பொழுது 6 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். அதில் திமுகவில் புதிதாக இருந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தேமுதிக கட்சியிலிருந்து எல்.கே. சுதீஷ் தேர்வு செய்யப்பட்டிருந்தார். அதேபோல் அதிமுக கட்சியிலிருந்து தம்பிதுரை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அதேபோல் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக கட்சியின் அன்புமணியும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மாநிலங்களவை தேர்தல் போட்டியில் 6 வேட்பாளர்களும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். எல்.கே. சுதீஷ் திமுக கூட்டணி கட்சியிலிருந்து தேமுதிக கட்சி சார்பாக தற்பொழுது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதிமுகவில் தம்பிதுரை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். மாநிலங்களவை தேர்தலில் 6 வேட்பாளர்களும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக கட்சியில் அன்புமணி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். திமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக கட்சியின் பொருளாளர் எல்.கே. சுதீஷ் அவர்கள் தற்பொழுது மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதிமுகவில் தம்பிதுரை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். 6 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் 6 வேட்பாளர்களின் மனுக்களும் ஏற்கப்பட்டிருக்கிறது. திமுகவில் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 6 வேட்பாளர்களும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மேலும் விவரங்களை சொல்லுங்கள். ராஜ்யசபா தேர்தலில் 6 வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக தற்போது தேர்தல் நடத்தும் அதிகாரி சாந்தி அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் ராஜ்யசபா தேர்தலுக்கான திமுக மற்றும் அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் 6 பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்டிருந்த நிலையில் வேட்புமனு திரும்ப பெறுவதற்கு இன்று பிற்பகல் 3 மணியுடன் கடைசி நாளாக கருதப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் 6 பேர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் காலியாக இருந்த
6 ராஜ்யசபா இடங்களுக்கான தேர்தல் மார்ச் 16ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அதன்படி அதிமுக சார்பில் தம்பிதுரையும், கூட்டணி கட்சியான பாமக சார்பில் அன்புமணி ராமதாசும் தேர்தல் நடத்தும் அதிகாரி சாந்தியிடம் தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான சான்றிதழ்களை பெற்று வருகிறார்கள். திமுக தரப்பை பொறுத்தவரையில் திருச்சி சிவா மற்றும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோரும், காங்கிரஸ் கட்சி சார்பில் கிறிஸ்டோபர் திலக் மற்றும் தேமுதிக சார்பில் சுதீஷ் ஆகியோரும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில்தான் வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் இன்று. இந்த நிலையில் 3 மணியுடன் வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் முடிந்த நிலையில் தற்போது 6 பேர்களின் வேட்புமனுக்கள் மட்டுமே ஏற்கப்பட்டிருந்த நிலையில் அந்த 6 பேரும் போட்டியின்றி தேர்வாகப்பட்டிருப்பதாக தற்போது தேர்தல் நடத்தும் அதிகாரி சாந்தி தெரிவித்திருந்தார். பாமக நிறுவனர் ராமதாசின் உதவியாளர் சுவாமிநாதன் உட்பட 6 பேர் தாக்கல் செய்யப்பட்டிருந்த சுயேட்சை வேட்புமனுக்கள் பரிசீலனையின் போது நிராகரிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்த அதிமுக, திமுக கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் மட்டுமே ஏற்கப்பட்டிருந்த நிலையில் தமிழகத்தில் ராஜ்யசபா தேர்தலில் திமுக, அதிமுக சார்பில் போட்டியிட்ட 6 வேட்பாளர்களும் தற்போது போட்டியின்றி தேர்வாகியிருக்கிறார்கள். அந்த வகையில்தான் திமுக சார்பில் போட்டியிட்ட திருச்சி சிவா மற்றும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் போட்டியின்றி தேர்வாகியிருக்கிறார்கள். திமுகவின் கூட்டணி கட்சி சார்பில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து போட்டியிட்ட கிறிஸ்டோபர் திலக் மற்றும் தேமுதிகவை சார்ந்த சுதீஷ் ஆகியோரும் போட்டியின்றி தேர்வாகியிருக்கிறார்கள். அதே போன்று அதிமுக சார்பில் போட்டியிட்ட தம்பிதுரை மற்றும் பாமக சார்பில் போட்டியிட்ட அன்புமணி ராமதாசும் போட்டியின்றி தேர்வாகி இருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.